நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம திடீர்னு காளான் பெப்பர் ஃப்ரை மாதிரி, அதாவது நீங்கள் அது கொஞ்சம் லேசாக கிரேவியாகவும் வச்சுக்கலாம், இல்லை சுத்தமாக அதை இது பண்ணிட்டோம்னா அது ஒரு ஃப்ரை ஆகி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது நான் பண்ணுறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுட்டேன், நம்ம வந்து ஜீரகமும் காய்ந்த மிளகாயும் போடுவோம். வெடிக்கட்டுங்க, அடுத்தது போடலாம். நல்லா கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்க, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை பாருங்க. பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுருக்கேன். பாருங்களேன், நம்ம பச்சை மிளகா, காய்ந்த மிளகாய் எல்லாம் போட்டுருக்கோம். மிளகு போட போகிறோம், அதனால் சும்மா நான் ஒரு இதுக்கு தான் மிளகாய் பொடி போட்டிருக்கேன், பெருசாக ஒன்றும் போடலை. நம்ம வந்து கொத்தமல்லி போடணும். பாருங்க, கொத்தமல்லி பொடி போடணும். கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூனே போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டாச்சு. அதுக்கான உப்பு போட்டுட்டோம். உப்பு போட்டுட்டு இந்த பாருங்களேன், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காளான் பாருங்க, காளானும் நம்ம போட்டுட்டோம். எல்லாமே போட்டாச்சு. உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணி, ஏன்னா இதுலேருந்து தண்ணி வரும், உப்பு போட்டிருக்கோம், எல்லாமே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் வைக்கலாம், இது வேகணும். நம்ம அப்படியே எல்லாத்தையும் போடுறப்பயே போட்டுருந்துருக்கணும். நான் அதை யோசிக்கலை, பார்க்கல, வச்சுட்டேன். இருக்க தள்ளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டுட்டேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு, இந்த பாருங்க பெப்பர் கொஞ்சம், ஏன்னா நம்ம இது பெப்பர் கிரேவி தான், அதனால் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும். இந்த பாருங்கள் போட்டாச்சுங்க. உங்களுக்கே தெரியுதுங்களா? பார்த்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு, வந்து சப்பாத்தி, ஏன் இட்லி, தோசை, எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். சும்மாவே அப்படியே சுடுசோதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்களேன், எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, நான் இப்போ கிண்ணத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி, மட்டனு இதெல்லாம் எங்கே எதுக்கு இது பாருங்க, அப்படியே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செய்யுங்க. எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு எப்பயாச்சும் வந்து எல்லாருமா சேர்ந்து செய்து சாப்பிடலாம் அந்த தோட்டத்தில் போய் நினைக்கிறேன். அது எப்போனா சொல்லுங்கள், போகும். ஓகேங்க, பைங்க.